நாம் தமிழ் கட்சி குறித்து வரக்கூடிய அந்த கருத்து கணிப்புகள் இருக்கு இல்லையா, கருத்து கணிப்பு முழுக்க முழுக்க தாவேக தலைவர் விஜய் சொல்றாரு, அது கருத்து கணிப்பு இல்ல, அது வந்து காழ்ப்புணர்ச்சி கருத்து அப்படிலாம் சொல்றாரு. ஆனா உண்மையிலே அவங்களும் பணம் கொடுத்துதான் பெய்டு மீடியாக்களை வைத்து எழுத வைக்கிறாங்க. நாம் தமிழ் பணமே கொடுக்கல. நாம் தமிழ் பணம் கொடுத்திருந்தா 35% 40% எடுக்கணும் போறது கூட இங்க ஆட்கள் இருக்கு. தனியா உட்காந்து ஒரு 50 லட்சம் மொத்தமா கொடுத்துட்டா ஒரு டிவி சேனலே நாம் தமிழ் வந்து இந்த மாதிரி 234 தொகுதியிலையும் 25 விழுக்காடு மேல தாண்டி போய்கிட்டு இருக்காங்க, முன்னிலை இருபரின்னு போடுறது கூட ஆட்கள் இருக்கு. ஆனா அதெல்லாம் செய்யல. ஏன்னா இல்ல, அதுக்கு இருந்தாலும் நாம் தமிழ் கொடுக்க போறது இல்ல. பணத்தை கொடுத்தா அரசியல் பண்ணணும், பணத்தை கொடுத்தா ஓட்ட வாங்கணும், பணத்தை கொடுத்தா கூட்டத்தை சேர்க்கணும், பணத்தை கொடுத்தா வாக்குச்சாவடி முகவர் பண்ணணும், பணத்தை கொடுத்து தான் துண்டறிக்கை கொடுக்க வைக்கணும், பணத்தை கொடுத்து தான் அரசியல் பண்ணணும்னா அந்த அரசியல் தேவையே இல்லை. நேர்மையான அரசியல் வந்ததுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நேர்மையான அரசியல் பண்ணோம்னா, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே மக்களுக்கு பணத்தை கொடுத்து, ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து, துண்டறிக்கைக்கு பணத்தை கொடுத்து, வாக்குச்சாவடிக்கு பணத்தை கொடுத்துட்டா நீ வந்த பிறகு எப்படி நேர்மையான அரசியல் பண்ணுவ? அதுக்கு தகுதியெல்லாம் போயிருத. இயற்கை விவசாயம் பண்றேன், ஆனா என் தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலத்துல மட்டும் நான் வந்து கொஞ்சம் செயற்கை உரத்தை போட்டுக்கிறேன், நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் இயற்கையா மாத்திக்கிறேன், இப்ப செயற்கையா கொஞ்சம் போட்டுக்கிறேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? முதல்ல பூச்சிக்கொல்லி இல்லாத ஒரு இயற்கை மருத்துவம் பண்ணணும், இயற்கை விவசாயம் பண்ணணும்னா நிலத்தை பண்படுத்தணும். நாம் தமிழ் இந்த அரசியல் நிலத்தை பண்படுத்துகிறது, தூவி இருக்கிறது, நல்ல தூய விதைகளை தமிழ்நாடு முழுக்க தூவி இருக்கிறது. அந்த விதை முளைக்குமா முளைக்காதா என்பதை காலம் பதில் சொல்லும்.